இந்திய அரசியல் தலைவர்களில் ஒரு புதுமை. மகாத்மா காந்திக்கு பிறகு இப்படி ஒரு தலைவரா என்று எல்லோரும் இவருடைய எளிமையை கொண்டாடி பாராட்டும் மதிப்புமிக்க புகழ்மிக்க தமிழகத்தைச் சேர்ந்த தலைவர். 101 வயது. 1925 டிசம்பர் 26 பிறந்தவர். இவர் பிறந்த ஒரு தினத்திற்கு முன்புதான் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிறந்தது. இவர் கிட்டத்தட்ட 101 வயது வரை வாழ்ந்து தற்பொழுது ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 நாட்களாக உயிருக்கு போராடி தற்பொழுது காலமானார். இவருடைய எளிமை தற்பொழுது வரை 4000 ரூபாய் வாடகை வீட்டில் வசிக்கும் நல்ல கண்ணும் 7 வருடம் சிறை தண்டனையை அனுபவித்தவர். 80 வயதில் கட்சி கொடுத்த 1 கோடி ரூபாயை திரும்பி கட்சிக்கே தந்தவர். எப்பொழுது யார் சென்றாலும் கடலை மிட்டாய் எடுத்து கொடுக்கும் வழக்கத்தை கொண்ட நல்லக்கண்ணுக்கு தலைசால் தமிழர் விருதை தமிழக அரசு கொடுத்து கௌரவித்தது. இன்று அவரை உடல் நலம் கவலைக்கிடமாக உள்ள சூழலில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், கி. வீரமணி, கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவரான ராஜா ஆகியோர் சென்று பார்த்து வந்த நிலையில் கம்யூனிஸ்ட் தலைவர்களின் தூண், மிகப்பெரிய மரியாதைக்குரிய புகழ்மிக்க தலைவர் ஒருவர் இந்த பூ உலகை விற்று மறைந்தார் என்ற செய்தி வருத்தத்துக்குரியது. ஒரு மாபெரும் சாதனை மறைந்துவிட்டாலும் அவருடைய ஒழுக்கம், எளிமை, நேர்மை இந்த நாட்டில் இருக்கும் இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை.